ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கல் ரெசிபி சக்கரை பொங்கல் எப்படி சூப்பராக டேஸ்டியாக பொங்கல் பானையிலேயே பாரம்பரியமான முறையில் நம்ம ஈஸியாக குக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான சக்கரை பொங்கல் செய்கிறது ரொம்பவே சுலபந்தாங்க. ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் செய்யணும்னு நம்ம எல்லோருமே விருப்பப்படுவோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்டியான சக்கரை பொங்கல் நீங்களும் செய்யலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை எப்போவுமே வறுத்துட்டு தான் நம்ம பொங்கலில் சேர்க்க போகிறோம். 1 கப் அளவு அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். வெல்லம் நல்லா டார்க்கான வெல்லமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கலுடைய கலரும் நல்லா கிடைக்கும். பாகு வெல்லமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி சூடு பண்ணி கரைச்சிக்கலாம். அதில் இருக்கிற மண் தூசியெல்லாம் போகிறதுக்காக கரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டின வெல்லத்தை திரும்பவும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க வச்சுக்க போகிறோம். கொதிக்கும் போது நமக்கு அந்த வெல்லம் கொஞ்சம் கெட்டிப்பட்டு ஒரு பாகு பதத்துக்கு வரும். அந்த மாதிரி பாகு பதத்தில் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சக்கரை பொங்கலை சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரொம்ப தண்ணியாக போயிடாமல் நல்ல ஒரு சூப்பரான பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு 6 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இது மாதிரி ஆற வச்சுக்கோங்க. ஆற ஆற இது நல்லா திக்காக வந்துடும். இது மாதிரி திக்கான பதத்தில் இருக்கும்போது நம்ம பொங்கலில் சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பதமும் நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே பாசிப்பருப்பையும் வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சக்கரை பொங்கலில் வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம டார்க்கான வெல்லம் தான் போட போகிறோம். கலர் மாறுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருகிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா சிவக்க இது மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்த பிறகு இதை ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுடுங்க. ஆறின பிறகு நம்ம அரிசியோடு இதை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அரிசி, அதுக்கு 1/4 கப் வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, ரெண்டையும் சேர்த்து ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் போல் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ பொங்கல் பானையில் பால் பொங்கி வரத்துக்காக 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு கப் அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு 1 கப் பாலும் 6 டம்ளர் தண்ணி, மொத்தம் 7 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது பால் பொங்கி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. பால் பொங்கி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை இந்த பானையில் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ்வை சிம்மில் மாற்றிக்கோங்க. சிம்மில் மாற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இடையில நல்லா கலந்து விட்டு நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வேக வச்சுக்கணும். அடியில் கொஞ்சம் வேக அப்படியே தங்கிருச்சுன்னா கெட்டிப்பட்டு அப்படியே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து குழஞ்சி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. நல்லா திக்கான பதத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்கரை பொங்கல் குழைவாக வேணுமோ அந்த அளவுக்கு முதலையே வேக வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வெள்ளைப்பாகு சேர்த்த பிறகு அரிசியும் பருப்பும் வேகாது. அதனால் வேணுங்கிற அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு நான் 2 ஏலக்காயை சர்க்கரையோட 1 ஸ்பூன் சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா உங்கள் விருப்பம் போல் நெய் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடியிலேருந்து கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நெய் சேர்த்து கிளறும் போது பொங்கல் நல்லா கெட்டிப்பட்டு ஒரு சூப்பரான பதத்தில் வரும். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா இனிப்புக்குமே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ திரும்பவும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான டேஸ்டியான சக்கரை பொங்கல் கிட்டத்தட்ட நல்ல சூப்பரான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தளர்வாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஆறின பிறகு ரொம்பவே சூப்பரான பக்குவத்தில் கிடைக்கும். முந்திரி திராட்சை உங்கள் விருப்பம் போல் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சக்கரை பொங்கல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறும்போது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு கெட்டிப்பட்டு வந்துடும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தடவை பொங்கலுக்கு இதே மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.